சண்டே அன்னைக்கு சென்னையிலயும் ரெட் அலர்ட்னு சொன்னாங்க. காலைல எழுந்து பார்த்தா லைட்டா வெயில் அடிச்சது, மழை எதுவும் வரல. சரி, வழக்கம் போல நம்ம வேலையை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போன வாரமே லேட்டா போனதால மீன் எல்லாமே காலியாகி பொடி மீனை தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால கொஞ்சம் சீக்கிரமா போனா நல்ல மீனா வாங்கிட்டு வரலான்னு காலையிலே கிளம்பிட்டோம். இப்படி காலையிலே போறதா இருந்தா கண்டிப்பா நாங்க மேடவாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் போவோம். ஏன்னா அங்க காசிமேடு மீன் மட்டும் இல்லாம ராமேஸ்வரம், தூத்துக்குடி எல்லா ஊர்ல இருந்தும் வரதால நம்ம எதிர்பார்க்கிற மீன் எல்லாமே அங்க கிடைக்கும். இந்த மீன்பிடி தடைக்காலம் போட்டிருக்கிறதால மீன் ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. நமக்கு எப்பவுமே இந்த சங்கரா மீன் மேலதாங்க ஒரு கண்ணு. இந்த ஒரு கடையில மட்டும்தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சங்கரா வச்சிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சங்கராவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மீனை பார்க்கும்போது தெரியுங்க, நல்லா மினுமினு இருக்கும். அதே மாதிரி மீன் ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் லைட் பிங்க் கலர்ல இருக்கும். அதுல லைட்டா எல்லோ கலர் வந்தாலுமே அது செகண்ட் குவாலிட்டி சங்கரா. வர வழியிலேயே இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். 1 கிலோ ஆப்பிள் 280 ரூபாய்க்கும், 1 கிலோ ஆரஞ்சு 250 ரூபாய்க்கும், 4 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கும், 4 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கும், 1 கிலோ பூண்டு 200 ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு வரவே 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. அதனால வர வழியிலேயே காலையில பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆளுக்கு 2 இட்லி, ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு வந்த கையோட மீனெல்லாம் கழுவி குழம்பு வச்சுட்டேன். உங்க ஊர்ல எல்லாம் என்ன விலைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.